இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 35 சொல்லுகிறது, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கற்பனையின் பாதையிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே, நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். நம்ம எப்படி சொல்ல முடியுமா? கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் என்னை குறித்து என்ன பாதையில் நடக்க வேண்டும் என்று தரிசனம் வைத்திருக்கிறீர்களோ, கற்பனை வைத்திருக்கிறீர்களோ, அதன் வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. நான் அதன்படி ஓட நான் காத்திருக்கிறேன். நீங்கள் நடத்துகிற பாதை நலமாயிருக்கும். அது என்னை காட்டிலும் நீங்கள் சிறந்தவர். நீங்கள் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். உங்களுடைய விஷன், உங்களுடைய எண்ணங்களும் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறேன். எனக்கு அடுத்து வரப்போகிற காரியங்களோ, அடுத்து என்ன நடக்கும் என்றோ எனக்கு தெரியாத ஆண்டவரே, எல்லாமே உமக்கு தெரியும். அதனால் என்னை காட்டிலும் யாரை காட்டிலும் என்னை நடத்துவது மிகவும் உத்தமம், மிகவும் சிறந்ததாயிருக்கும் ஆண்டவரே. நீங்கள் என்னை நடத்துங்க. நான் அதன்படியாய் ஓட, நான் அதை செய்ய நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி என்று நாம் தேவனிடத்தில் நம்மை நடத்துகிற பொறுப்பை, நம் வாழ்வை, நம் அனைத்து காரியங்களையும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் உன்னை நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து உன்னை ஆச்சரியமாக நடத்தி உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இதோ கர்த்தரின் நடத்துதல் ஆச்சரியமாயிருக்கும். அது நலமானதாயிருக்கும். அது ஒரு உயர்வுக்கென்று இருக்கும். கர்த்தருக்கு விட்டுக்கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.